மதிப்புகள் தாய்மார்களை மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் தொப்பலாமட்டி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ ஆதினம் விலகி அகினார் சுவாமி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு அன்பு உள்ளம் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் பொய்கை கரைப்பட்டி சேர்ந்த ஆறுமுகம் அப்பா அவரது கலை வழங்கும் ஸ்ரீ மகமாயி சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமியிலும் பக்தி பரவசப்பட்டு நாடகமானது இன்னும் ஒரு சில மணி துளிகளில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதால் ஆங்காங்கே இருக்கின்ற ரசிக பெருமக்கள் வந்திருந்து இந்த நாடகத்தை கண்டு செல்லுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி 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 கலந்த வணக்கம். சங்கரி நாடகமங்கல நாமக பூஜின நாடகமங்கல நாமக பூஜின சகமபரி கலாரி சோம சகமபரி கலாரி தாண்டவமே சங்கரி கல்யாணி சங்கரி சுகஸ்வரூபிணி மதுரவாணி மதுரை வாணி சொக்கநாதர் மனம் மகிழ் மீனாட்சி மகிழ் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி 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 பாண்டிய ராஜகுமாரி பவானி அம்மா பாண்டிய ராஜகுமாரி பவானி வேண்டும் வரும் தரே தாயே அம்மா வேண்டும் வரும் தரே இன்னும் மனமில்லையோ வேண்டும் வரும் தரே இன்னும் மனமில்லையோ பலமையாண்டு நாதஸ்வரூபிணி பலமையாண்டு நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி ஜெகஜனனி மாதவன் சோதரி உமா மகேஸ்வரி மாயவன் சோதரி உமா மகேஸ்வரி மங்களம் தருவார் ராஜராஜேஸ்வரி மங்களம் தருவார் ராஜராஜேஸ்வரி மங்களம் தருவாய் என் தாயே மீனாட்சி நாவிலில் உனை பாட வரம் தருவாயம்மா நாவில் உனை பாட நலம் தருவாயம்மா வரம் தருவாய் என் தாயே மீனாட்சி மதுரை மீனாட்சி கலைவாணி மலையாள பூபதியா மலையாளு மணிகண்ட ராசனங்கே மலையாள பூபதியா மலையாள பூபதியா ஆயாளே பூபதியா மலையாளு மணிகண்ட ராசனங்கே மலையலும் சாமிகளே மலையலும் சாமிகளே மணிகண்டன கண்டவர சொல்லுங்க மலையாளம் பூபதியா மலையாளம் பூபதியா மலையாளம் பூபதியா மலையாளம் மணிகண்ட மலையேறு சாமிகளே மலையேறு சாமிகளே ஐயப்பன
கண்டா வர சொல்லுங்க இந்தி நாயகனே இணையாடி முருக சரஸ்வதியே நாயகனே ஆமா முருக சரஸ்வதியே குந்தனுக்கு முன்பிறந்து இணையாடி கணபதியே முன்னிடவா கந்தனுக்கு முன் பிறந்தே கந்தனுக்கு முன் பிறந்தே யாழை கணபதியே முன்னதவா ஆரடி புள்ளையாரா யாரி அரசரடி நாயகனா ஆரடி பிள்ளையாரா ஆரடி பிள்ளையாரா ஆரடி பிள்ளையாரா என்னாலும் நாயகரே ஏழடி புள்ளையானா ஏழடி புள்ளையானா இணையாரி வெற்றிடரே முன்னடவா ஏழடி பிள்ளையாரா ஏழடி பிள்ளையாரா இணையால எழுந்தோடி வாருமையா இருந்து எனையாடி நல்லோ செய்தாருமையா கூட துணை இருந்து ஐயாவே குண்டனுக்கே வேணுமையா கூட துணை இருந்து ஐயாவை கொண்டடக்க வேணுமையா மகமாகி நாடகத்தே இதப்புடன் தான் படிக்க நாடகத்தே ஐயா நாடகத்தே ஐயாவை சிறப்புடன் நான் படிக்க நாவிகுடி இருந்து என்னையா நீ நடத்துமையா நாடகத்தே ஆவில் குடியிருந்து ஐயாவை நடத்துமையா நாடகத்தே முந்தி நாடகவே கந்தனுக்கு முந்தினதே கணபதியே முன்னடவா விழிகளிலே பறிவுடல் ஒரு விழியா என்னடி பார்த்தாலே போதோ வாழ்விலிடரே வாராது எப்போதோ முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடல் ஒரு விழியா என்னடி பார்த்தாலே போதோ வாழ்விலிடரேது வாராது எப்போதோ முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடல் ஒரு விழியா என்னடி பார்த்தாலே போதோ வாழ்விலிடரேது வாராது எப்போதோ முருகா பதன் நினைத்து அன்புடன் தினப்பணிந்து பதன் நினைத்து அன்புடன் தினப்பணிந்து திண்ணமாய் போட்டி என்பான் திருவுள்ள உள்ள கணிந்து திண்ணமாய் போட்டி என்பான் திருவுள்ள உள்ள கணிந்து பன்னிரு வெளிகளிலே பறிவுடல் ஒரு வெளியா என்னடி பார்த்தாலே போதோ வாழ்வில் இடரேது வாராது எப்போதோ சண்முகா பன்னக ஜயனம் மகிழ்ந்திடு முருகா பன்னக ஜயனம் மகிழ்ந்திடு முருகா பாரூர் போற்றிடு குமரா பாரூர் போற்றிடு குமரா வண்ணமயில் ஏறும் வடி உன்னழகா வண்ணமயில் ஏறும்
மடி உன்னழகா மல்லிகை வாடையுடன் கதி தரும் ஆறுமுகா மல்லிகை வாடையுடன் கதி தரும் ஆறுமுகா பன்னிரு வெளிகளிலே பறிவுடன் ஒரு வெளியா என்னடி பார்த்தாலே போதும் வாழ்வில் இடரேது வாராது எப்போதும் முருகா பன்னிரு வெளிகளிலே பறிவுடன் ஒரு வெளியா என்னடி பார்த்தாலே போதும் வாழ்வில் இடரேது வாராது எப்போதும் முருகா வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன் கோமளி வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன் கொடு இருக்க அனைவருக்கு அன்பழைக்க தந்துட்டேன் கோமளி வந்துட்டேன் கோமளி வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன் கொடி இருக்க மங்கள் எல்லாம் பாடி முடக்க தந்துட்டேன் கோமளி வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன் கொடு இருக்க அனைவருக்கு அன்பழைக்க தந்துட்டேன் வங்க வங்க உட்காருங்க வந்த கால் நிக்காதீங்க வங்க வங்க உட்காருங்க வந்த கால் நிக்காதீங்க வங்க வங்க உட்காருங்க வந்த கால் நிக்காதீங்க உட்காருங்க வந்த கால் நிக்காதீங்க பாதைய விட்டு விலகி அன்பாடு உட்காருங்க உட்காருங்க ஆமா ஹலோ 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 மைசெட்டுக்காரனே நல்லா இருப்பேன் உன்னை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஏற்றும்போ நீ வாட்டில் வீட்டுக்கு ஏற்றிட்டு போயிடக்கூடாது எதை மைசெட்டத்தை ஆமாம் உன்னை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் எதோ தெரியாத பிள்ளைய சின்ன சிறுசு வந்திருக்கிறோம் கொஞ்சம் நல்ல மனசு வச்சுன்னா நீயும் யூடியூப் எடுக்கிற இந்த யூடியூப் எடுக்கிற வாலியம் ஏற்ற மாட்டேங்கிறியா அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கிறேன் என்னன்னு கேட்குறேன் நல்லா ஏற்றி விடு ப்ளீஸ் கல்பிங் கோமாலுமே நல்ல ஒளிபெருக்கி அன்பு நபர்களுக்கு மடமாறது 2 தெரிவு சரி தானே எஸ்ஆர்எம் அன்பு ஆடியோஸ் அன்பு 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 இளையராஜாவா எல்லாம் ஒண்ணுதான் அவங்க வச்சிருக்காங்க ஏன்டோ பெரிய எடுத்து போடல அப்ப நமக்கு அதனால அன்பு யூடியூப் சேனல் நீங்கள் வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியும் குண்டி செய்தி பார்க்கும்போதே ஒரு சைடு நெல்லிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வரும்ன்ட்டு அப்பயே தெரியும் நீ யூடியூப் தான் வச்சிருப்பேன்னு அதனால உண்மையுமே அருமையான ஒரு ரசிக பொதுமக்கள் உண்மையுமே இந்த மாதிரி ஒரு ரசிகர் இருக்கணுமையா ஆமா ஏன்னா காசு கொடுக்குற பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ரசிக பொதுமக்கள் காசு கொடுக்குற முதலாளி அவங்க காசு வாங்குற தொழில் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் எதுக்கு வந்தா நீ கேப்பில்ல அந்த எதுக்கு வந்தா பார்த்தே பட்ட மாமா இன்னும் 6 மாசம் என்ன சந்தி சரி சந்திச்சு மட்டும் பாரு ஓஹோ ஒன்னைய தூக்கி தின்னுட்டு போனா 7 ஓச்சுரா எத்தனை பெட்டியான தூக்கிட்டு தின்னு இருக்கேன் தெரியாம இல்ல ஆமா சாமி அதுதான் என் பொழப்பு அப்படியா உனக்கு காவல் காக்கணுமா சொல்லு நான் காவல் காத்துக்கிறேன் உண்மையுமே அருமையான ஒரு இசை கலைஞர் உண்மையுமே அருமையான ஒரு ரசிக பொதுமக்கள் நான் வர்றப்ப பார்த்தேன் உண்மையுமே இதுல நடந்து வர்றப்ப பார்த்தேன் இந்த வழியே வர்றப்ப என்னத்தன்னைக்கு நாடகம் கிழுக்குழுந்தா இருக்கு ஒரு ஒம்பளையாள் கூட இல்லை ஒரு ஆம்பளையாள் கூட தான் இல்லை இன்னைக்கு நாடகம் மயிர புடுங்குன மாதிரி தான் இருக்கும் உண்மையுமே சத்தியமா இந்த ஆத்தாமலை இந்த சாமி மேல சத்தியமா ஐயனார் போதும் நினைச்சேன் ஆனா பார்த்தா தாண்டா தெரியுது எது அதுதான் எள்ளுக்காய்க்கும் எடக்காத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது எப்படியா எள்ளுக்காய் எப்போ பூக்கும் எனக்கு தெரியாது மாமா உனக்கு இப்ப யாரா எள்ளு போடுறா பாக்க எள்ளுக்காய் எப்போ பூக்கும்னு யாருக்கும் தெரியாது எடக்காத்து வீசும்னு யாருக்கும் தெரியாது அது மாதிரிதான் குழந்தை பிறக்கிறது யாரும் தெரியாது படைச்ச பிரம்மனுக்கு கூட கரு உண்டாகிறது தெரியாதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மாமா சரி சரி படிச்ச அதாவது படைக்கக்கூடிய பிரம்மனுக்கு கூட அந்த கரு உண்டாகிறது யாருக்கும் தெரியாதான் இத யாருக்கும் தெரியாது அது மாதிரிதான் மாலுமே நான் எப்போ எதிர்பார்த்தனோ அதோட பெரிய கூட்டம் நம்ம ஊர்ல தான் மாலுமே மக்கள் அருமையான மக்கள் என் தாய் உள்ள எல்லாம் நம்ம சொந்தக்காரர்களாக உட்காந்துருக்காங்க உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் மாலுமே நாங்கள் காலையில் அழகு கோயிலுக்கு போகலாம்னு இருக்கிறோம் எதுக்கு போகலாம் எதுக்கு நான் எனக்கு செம்ம சனியம் பிடிச்சிருக்குதான் ஜோசியக்காரன் சொன்னேன் சரி நீங்க போயிட்டு அலர் கோயில்ல அட்டமுத்து சனியை பிடிச்சிருக்குதான் சரி இந்த செம்ம சனியெல்லாம் ஒதுக்கிட்டு கொண்டு போய் அலர் கோயில் மலையில முட்டியோட கொண்டு போ சரி கொண்டு போய் புதைச்சிட்டு வாடா அப்படின்னாங்க அது போறதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டாங்க சரி அது நம்ம போக முடியுமா போக முடியாது இப்ப நான் மட்டும் தனியா போனத்தேன் அப்படியா வர்றப்பயே வாண்டாம்பட்டிங்க மாதிரி சொல்லிட்டாங்க காலையில எங்க அந்த தம்பிக்கு கல்யாணம் அப்படின்ட்டாங்க பெரிய இடத்து பொருள் அப்ப நமக்கு நம்ம வந்த வழியை பார்த்துட்டு போக வேண்டியது அதனால மாலுமே இந்த ஊர் மந்தையில் ஆடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம மந்தை சரியான மந்தை மாலுமே
ஐயனார் மந்தங்கிறது பெரிய விஷயம். இந்த மந்தையில் ஆடுறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும் சொல்லி கொண்டோடு. சரி. இதே சும்மா சும்மா சொன்னோம்னா காலையில் நம்மளை ஓட்டு வாங்கி அப்படிங்கிற கருத்தினால பண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வச்சுக்கிட்டேன். ஆண்களுக்கு வணக்கமே. பண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வச்சுக்கிட்டேன். புதியத பதுக்கி வணக்கமே. மத்தவங்க புத்தவங்க பேச்சுக்கிட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கமே. மத்தவங்க எல்லாரும் பேச்சுக்கிட்டு கல்யாணம் செஞ்சவர வணக்கமே. பாவாடை கட்டிக்கிட்டு மேலாட போட்டுக்கிட்ட பாமர பெண்களுக்கு வணக்கமே. பாமர பெண்களுக்கு வணக்கமே. கொட்டையை தான் அடிச்சுக்கிட்டு கொட்டையை தான் போட்டுக்கிட்டு சட்டையை கிழிப்பர் வணக்கமே. கொட்டையை தான் போட்டுக்கிட்டு பொட்டையை தான் அடிச்சுக்கிட்டு பெண்களுக்கு வணக்கமே. கொட்டையை தான் அடிச்சுக்கிட்டு கொட்டையை தான் போட்டுக்கிட்டு சட்டையை கிழிப்பருக்கு வணக்கமே. கொட்டையை தான் போட்டுக்கிட்டு பொட்டையை தான் அடிச்சுக்கிட்டு பாமர பெண்களுக்கு வணக்கமே. கொட்டையை தான் அடிச்சுக்கிட்டு கொட்டையை தான் போட்டுக்கிட்டு சட்டையை கிழிப்பருக்கு வணக்கமே. கொட்டையை தான் போட்டுக்கிட்டு பொட்டையை தான் அடிச்சுக்கிட்டு பாமர பெண்களுக்கு வணக்கமே. வணக்கம் வணக்கங்கள் வணக்கமே. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. அன்பு வணக்கமே. என் பெண்ணை பெத்த ஆயா சரோஜா தேவி போதுரா. முப்பெருந்தேவி நீதாத்த என் நாடகத்தை காப்பாற்றணும். சரி விடு, சினேகான்னு சொல்லிடுறேன், விடு, கோவப்படாத. சினேகா கூட பெயிலியர் ஆகி போச்சு. நயன்தாரா யாரை சொன்னாலும் ஒவ்வொரு ஒம்பளே விளக்கம். இந்த வந்துட்டார்ல ஷாருக் கான்னு, எங்க அண்ணே வணக்கம். என் தலை வணக்கம் தல. நம்ம ஆளுப்பா. ஓஹோ. வேற ஆம்பளை இருந்தா கோவப்பட்டிருப்பா. நம்ம சொந்தக்காரனால கோவப்பட மாட்டாரு. சரி. ஏன் சொந்தக்காரங்கிறோம்? நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கோம். அவருக்கு நாடகத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க. ஆமா. ஏன் ரொம்ப பேர் இது தெரியாம பேசிட்டு திரியான் பப்புனுக்காரன். என்னடா வேற ஊருக்கு போறமே பயந்து பேசுவோமா? சரி. இல்ல பேசக்கூடாது. எந்த சாதியா இருந்தாலும் உண்மையுமே ஜாதி மதத்துக்கு அப்புறப்பட்டதான் கலைத்துறை. ஆமா. உண்மையுமே தாய் பிள்ளைய நினைச்சேன். தாய் பிள்ளை தான். உண்மையுமே மதுரைக்காரர்களை பொறுத்தவரையும் ஒன்று தெரிஞ்சுக்கணே. நான் அந்த பெருமைக்கு சொல்ல மாட்டேன். சரி. மால்மே மதுரை கொட்டாம்பட்டி மேலூர் இதை பொறுத்தவரையும் தாய் பிள்ளைன்னு சொன்னோம்னு வச்சுக்க. சரி. உயிரை கொடுப்பேன். ஆமா. ஆனா நீ வேற மாதிரி நினைச்ச மனுஷன் கருவருக்கு கூட தேங்க மாட்டேன். அது வேற விஷயம். சரி. கை தட்டணும். முதல்ல கை தட்டி உற்சாகப்படுத்தணும். எனக்கு இதுக்கெல்லாம் கை தட்டணும். இதெல்லாம் நம்ம ஊர். சரி. இதுக்கு பூ வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தாய்வில் இருக்கிற பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் விடிய வரைக்கும் நாடகத்தை பார்க்கணும். அப்பைய குழந்துட்டு தூங்கிடக்கூடாது. ஆமாம். இப்போ நான் பெருமையை சொல்லிட்டு போவேன். அப்புறமா நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா பேச்சு கிடையாது. சரி. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா பழமொழி அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. எப்படியா? ஆபதும் பின்னாலே மனுஷன் அழிவதும் பின்னாலே. ஆமா. பாட்டுல வர்ற வரி. சரி. இது எந்த பாட்டுல? ஏசுதாஸ் பாட்டுல வர்ற வரி. ஆபதும் பின்னாலே மனுஷன் அழிவதும் பின்னாலே. சரி. நரம்பில்லாத நாக்கு இருபுறமும் பேசும். நரம்பில்லாத நாக்கு நாளையும் பேசும். இருபுறம் நீங்க சொல்லும் போல அதுவும் உண்மைதான். நாளையும் பேசும். அது மாதிரி பெண்களுக்கு முடிச்சில்லாத உண்டு. ஆமா. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாது. சரி. இப்ப ஆம்பளைட்ட ஒரு ரகசியத்தை சொல்லு, அது அப்படியே பேசாம வச்சிருப்பேன். இதே பொம்பளைட்ட போய் ஒரு ரகசியத்தை சொல்லு. சரி. அத்தோட அந்த குடும்பம் குட்டிச்சு வருதேன். எத்தனை பொம்பளை சிரிக்குது பாருங்க. வர்றா அடியோ ஆயா. யாருக்கு தெரியும்? கொஞ்சம் பொறு முண்டை நீ அப்படியே பறப்ப கடந்து பொறுத்தல கொஞ்சம் நான் வருவேன். இல்லை பாட்டு உனக்கு என்ன பாட்டு தானே? உனக்கு இந்த ஒரு சால பேர் எடுத்துருக்கு. உனக்கு நான் பாடுவி பேசாம இரு. ஊது இருமாமா பாடுவான். அப்புறம் என்ன அப்புறம் பேச விட்டு. சரி. சரியா சரியா. பேரன்பு கொண்டவர்களே, பெருமதிக்கு மரியாதைக்குரிய நாடக ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலையில் இப்படி திரும்ப மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பாட்டால் பெருமக்களே, கண்ணியம் கட்டுப்படுத்த உயர்துறை காவல்துறை ஏபிளுக்கும் சேர்ந்த முக்கியஸ்தர்களுக்கும் இந்நாடகத்தினை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகி ஐயா அவர்களுக்கும் எங்கள் சர்வம் எங்களது நாடக அமைப்பாளரோட மதிக்கு மரியாதைக்குரிய அருமை என்ன பாசத்தை என்றும் மறவாத உங்கள் வீட்டு பிள்ளை. அப்புறம் டக்குன்னு துப்பிரு. நாடக அமைப்பாளர் ஆறுமுகம் அன்பு நபர்கள் பொய்யகரை பெட்டி அன்பு நபர்கள் சார்பாகவும் இந்நாடகத்தை அமைத்தவர் மற்றும் எங்களது விபிகே வேங்கை கருப்பையா ராஜநடிகர் அருமை மாப்பிள்ளை அவர்கள் சார்பாகவும் எங்களது இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிகர். வணக்கம் 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 வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. பப்புனு வெளியே வந்தாச்சு. சரி. எல்லாரும் என்ன பண்ணணும்? என்ன தூங்க சொல்றியா? படு தூங்க. டேய் தூங்குடா. காசு அப்புறம் வாங்குறது.
வாங்க போ. நாடகம் தூங்குற நாடகமாக வச்சிருக்கான். நாடகம் தூங்குற நாடகமா? பப்பனுக்கார வந்தாலும் சாமி அழைப்பேன். அடுத்து செகண்ட் பாட்டு வந்தாலும் விடிய விடிய சாமி ஆட்டம் தான்டா. இப்போ செகண்ட் பாட்டு வந்தாலும் சாமி அழைப்பாங்க, அழைக்கக்கூடிய சீனிதான். அப்புறம் வெள்ளச்சாமி வந்தாலும் சாமி அழைக்கிற சீனிதான். இந்த விஷயத்தை நான் முன்னாடி நீங்கள் நாடகத்தை பார்த்துருந்தாலும் பார்க்க வந்து முதல்ல சொல்லக்கூடிய விஷயத்த மறந்துட்டேன். கருப்புசாமி போடுற வெள்ளச்சாமி அண்ணே. ஆமா, கருப்புசாமி போடுற வெள்ளச்சாமி வந்தாலும் சாமி அழைப்பாரு. அப்படி சொல்லப்பா. ஏன் பாண்டிச்சாமி நினைப்பிலே போயிட்டு நினைச்சிட்டியா? அப்படி கிடையாது. ஏன்னா வெள்ளச்சாமி பாண்டிச்சாமி நாடகங்கிறது வேற வேற. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணு எப்படி? எல்லாம் மதுரைக்குள்ளே தான் இருக்குது. ஆமா, அவ்வளவுதான். ஐயாப்பா உனக்கு 200 ரூபா சேர்த்து தரேன் ஆட்டோ சட்டிக்கு. நாடகத்தையே மாத்திட்டாங்க. மாலுமே கருப்புசாமி போடுறவன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மூட்டு சோறு தண்டிருக்கேன். மாலுமே சத்தியமா சொல்றதா, 4 ஆப்பிள் தான் திங்க சொன்னாங்க. அவங்க 80 ஆப்பிள் திம்பாங்க போல. மாலுமே 3 புரோட்டா திங்க சொன்னேன். நான் 8 புரோட்டா திங்கிறேன். அவன் கொட்டலில் போடுங்க பாண்டி முடியும் போச்சு. அதே தான் வருது. இன்னைக்கு கருப்பசாமியை மட்டும் பாருங்க, பெரிய கற்பனை. அவன் தொந்தியை தூக்கி மைக்கில் போட்டிருப்பான். என்ன கொட்டையே சின்னதாக போயிருச்சு. உண்மையுமே சத்தியமாக நீங்கள் பார்த்தீங்களா உள்ள வேணா பாரு, சந்தேகத்துக்கு பாருங்களேன். மொக்க இவ்வளோ பெருசில் இருக்கிறேன்ப்பா. நல்ல அப்படியே சின்ன தவள மாதிரி அவன் நடந்தா தொட்டா கூட உரசாது. இப்படி நடக்கணும். என்னமோ குண்டி வெறுத்து நடப்பேன் பாரு. அது ஏன்டா இப்படி சிரிக்கிற? உண்மை அதுதான்டா. 2 கருப்பசாமி அப்படித்தான். சின்ன கருப்புண்டா அப்படித்தான், பெரிய கருப்பசாமி அப்படித்தான். எல்லாம் குண்டி வெறுத்துவங்க. ஆமா, அது மாதிரி கருப்பசாமியை கூட்டி வந்திருக்கிறோம். சரி, அதனால நீங்க விடிகிற வரைக்கும் நாடகத்தை பாருங்க. நீங்க தூங்குனாலும் உங்க காலில் விழுந்து எழுப்பக்கூடிய கடமை என்னுடைய கடமை. கடமை பாண்டிச்சாமியே கூட்டி போய் இதே நடப்பிலே விட்டிய பாண்டித்துற தயவு செய்து நீ அடுத்துல இருந்து மிருதங்கம் போயிரு. ஓ முகரைய பார்த்தா தாண்டா பாண்டி நினப்பே வருது. நல்லா இருப்பேன். கேட்டுக்க தம்பி வார்த்தை. அது நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம். பெரிய இடத்து பொழப்பு நமக்கு இல்லை. நான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். அதனால மனச பறி கொடுத்து அண்ணா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி கோச் மன்னிச்சுக்கோங்க. நமக்கு அருமை கொஞ்சம் மிருதங்கத்துக்கு மட்டும் பேச லைட்டா. ஆமாம் எது சொன்னாலும் நான் அம்மா கேட்குற நிலைமையில் இருக்கேன். என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் கொடுச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் கொடுச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே என் மனசை பறி கொடுத்து என் மனசை பறி கொடுத்து உன் மனசை இடம் போடுச்சே கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே என் மனசை பறி கொடுத்து சின்ன கண்ணு கொண்டாடு பண்ண கண்ணுகள் காதல் பொத்தாடு. சின்ன கண்ணு ரெண்டும் என்னை கொண்டாடு பண்ண கண்ணுகளின் காதல் பொத்தாடு. கோடி நெஞ்சுக்குள்ளே என் மனசை பறி கொடுத்து உன் மனசை இடம் போடுச்சே கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கட்டு தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே என் மனசை பறி கொடுத்து
பச்சரிசி புன்னகையின் முத்து சிந்தாதோ பக்க வந்த தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ பச்சரிசி புன்னகையின் முத்து சிந்தாதோ பக்க வந்த தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ மலரோடு தங்கள் வந்து மலரோடு தங்கள் வந்து விளையாடி செல்லும் போது கடலோடு ஆசை வந்து புறவோடு வந்தேனம்மா இளமை இனிமை சுகந்தானே கதை சொல்வேன் அடிமானே உன்னை கொண்டாடி வேணானே நீ சொல்லி தந்த ராகமெல்லாம் நான் பாடவா என் மனச பறி கொடுத்து உன் மனசை இடம் பொடிச்சே கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து மற்ற இன்னருமா பொன்னருமா அளவுக்கூடிய மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் தொப்பலாம்பட்டி கிராமம் அருள்மிகு ஆதிரமிளகை ஐயனார் சுவாமி கோவில் அஷ்டமந்தன மகா கும்பேசலபினை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக 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 அன்புடையார் நிகழும் கலகரமான ஸ்ரீ குருதிபீடம் மாசி மாதம் 25ஆம் நாள் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு சிலக 10 மணி தொப்பலாம்பட்டியில் அமைந்த அருள்பெருத்து பொருளும் அருள்மிகு ஆதிரமிளகி ஐயனார் கோவில் அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் திரு அப்பன் திருப்பதி காவல்துறை ஐயா அவர்கள் சார்பாகவும் மற்றும் தொப்பலாம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விவரங்கமடையிலே நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகமாயி என்று சொல்லக்கூடிய சின்ன கருப்ப பிரியர் நாடகம் நடைபெறும். இதில் பங்கு பெறும் நடிகர்கள் தமிழகத்தின் தனக்கென ஒரு படைக்கொண்டு வெட்டிமரசு கொட்டி வரும் நாடகங்களின் நவரச நாயகன் கம்பீர கட்டழகன் கதிர்ச்சல் வேலழகன் சொல்லக்கூடிய மால்மே முருகனை பார்த்தா இவரை பார்க்க வேண்டியதில்லை, இவரை பார்த்தா முருகனை பார்க்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு மால்மே குரல் வளம் ஆண்டவனுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட குரல் வளத்தை கொண்டு சரி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு நம்ம சொந்தக்கார பிள்ளை. நம்ம ஊர் சொந்தக்கார பிள்ளைன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தாய் விளங்கக்கூடிய அருமை மாப்பிள்ளை எங்களது விபி வேங்கை கருப்பையா அவருங்க முடியலே யூடியூப் சேனல் புகழ்பெற்ற விபி வேங்கை கருப்பையா சிவனாகவும் கோட்டை பெருமையாக நடித்து உங்கள் அன்பது பிற காத்துக் கொண்டிருக்கிறார். தோழர்களை ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். வல்லம் இல்லாத சமுதாய காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை கேளுங்கள். நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற. இவங்களுக்காண்டி பாட்டுக்காண்டி இவங்களா வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தால் துருவ நட்சத்திரம் போல் அவருக்குன்னு ஒரு பணிவிட்டு வெட்டிமரசு கொட்டி வரும். அருமை சகோதரி உங்கள் வீட்டு பிள்ளை அருமை சகோதரி சொல்லக்கூடிய வர்ணப்பட்டியை சேர்ந்த துவரங்குறிச்சி அருகாமையுள்ள வர்ணப்பட்டியை சேர்ந்த எங்களது ஏபி பூபதஸ்ரீ விருங்கமடியிலே தெலுங்காய பின் மகமாய எடுத்து ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் கலைமகளே அம்மாவும் தன்னதியில் அனைவரும் தரநடிவோ அம்மாவும் தன்னதியில் அனைவரும் தரநடிவோ. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி நீயே மகமாயி தாயே மகமாயி. அதுக்கடுத்ததாக உங்களை எல்லாம் ஆவேசத்தில் மெய் சிலுக்க வைக்கும் அருமை என்ன பாசத்தை என்று மறவாத அருமை பாசத்தை கோபி என்ன எங்களது அருமை என்ன எம் முருகேசன் என்ற அழகன் அவர்கள் முறையிலே சின்ன கருப்பாகும் மயூஸ் அரக்கனாக அடித்தவர்கள் என்பதை காத்துக் கொண்டிருக்கின்றார். அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைப்பதோ, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைப்பதோ, ஒரு அன்பு கவி
இருப்பதோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல. அதுக்கடுத்ததாக சிறந்த முறையில் உங்களையெல்லாம் மெய் சிலுக்க வைக்கும் பாசத்தை என்று மறவாத அருமையை நான் திருச்சியை சேர்ந்த மல்மே மாமா இவரை பற்றி சொல்லணும். யாரா? ஏன்னா எத்தனையோ கருப்பசாமி வேஷம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். சரி. மல்மே தெய்வத்துக்காண்டி இன்னமும் மாலை இணைந்து அந்த ஐயப்பனுக்காண்டி மாலை இணைந்து ஒரு குருசாமி எங்களுக்கெல்லாம் ஒரு குருசாமியாக விளங்கக்கூடிய மல்மே திருச்சியை சேர்ந்த அந்த தெய்வத்துக்காண்டி ஒரு பற்று உள்ளவங்க யாரும் மனுஷன் பார்த்துருக்க முடியுமா? முடியாது முடியாது. பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறான் நமக்கெல்லாம். மேடையில் பப்ளாக நடிக்கும் சரத்குமார் அவர்களுக்கு விழா கமிட்டியர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கடுத்தபடியாக 6 மணி கிளரசு அருமை மாமா இளமணத்தைச் சேர்ந்த SP முருகேசன் அவர்களுக்கு விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடை பத்தி மற்றும் மாலை அணிவிந்து கௌரவிக்கப்படுகிறார்கள் விழா கமிட்டியில் சார்பாக. அதற்கு பிறகு மிருதங்க சக்கரவர்த்தி எங்களுக்கெல்லாம் ஒரு குருநாதராக விளங்கக்கூடிய அருமையான யூடியூப் சேனல் புகழ்பெற்ற எங்களது நைனா கோபிநாத் அவர்களுக்கு விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடை பத்தி மற்றும் மலர்மனை வைத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். அதுக்கடுத்ததாக அருமை தம்பி ஒரு பாடலை இப்படித்தான் பாட வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமை தம்பி PS பாண்டித்துறை அவர்களுக்கு விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். ஆமாம். மற்றும் மலர் மாலையை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார். போட்டுருவோம். அதுக்கடுத்தபடியாக அருமை சகலைன்னு சொல்லக்கூடாது, மச்சான், அருமை மச்சான் என் தங்கச்சியை கட்டியிருக்கிறாரு முத்துக்குமார் அவர்களுக்கு விழா கமிட்டியில் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது மற்றும் மலர் வைத்து கௌரவிக்கப்படுகிறது. வர கெடா வெட்டுற மாதிரி போட்டு மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார் ஐயா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். மற்றும் ஒலிபெருக்கி போட்டுருங்க, உருவாக்கலாம் ஒவ்வொருக்கும் போட்டுருங்க, நான் இருக்கப்பே போட்டுருங்க, அப்புறம் அங்கிட்டு வந்தால் டைம் கிடைக்காது. எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒலி அண்ட் ஒலி அமைத்து கொண்டு இருக்கும் எங்களது உங்கள் வீட்டு பிள்ளை பாசத்தை என்று மறவாத ஒலி அண்ட் அமைப்பு இளையராஜா அன்பு அண்ணாவர்கள் இங்கனே வாங்கிட்டு போயிட்டியா? 1/2 கிலோமீட்டருக்கு வாங்கிட்டு போயிட்டியா? பேர் சொல்றதுக்குள்ளேயும் போயிட்டியா? எங்களது யூடியூப் சேனல் மண்ணின் மைந்தர் நம்ம ஊருக்காண்டி கேட்டதுனால வந்திருக்காரு. அவருக்காண்டி ஒரு கைத்தறி கொடுத்துருங்க. நம்ம ஊருக்காண்டி தான் வந்தாரு. கைத்தறி நல்ல சத்தமாக கொடுங்க பாவம். நம்ம ஊரை பார்க்கறக்காண்டி எடுக்கிறக்காண்டி அவர் வந்திருக்காரு. 2.5 லட்சம் ரூபாய் கேமரா தூக்கிட்டு வந்திருக்காரு மனுஷன். அன்பன் அவர்களுக்கு நன்றி, அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு நாடக அமைப்பாளர் மதிக்கு மரியாதைக்குரிய அருமையப்பா மால்மே நாங்கள் போன வருஷத்தோட இந்த வருஷம் நாங்கள் பெருமைப்படுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷத்தில் எங்களை கொண்டு அந்த முருகன் கோயில் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் பெற்ற அருமையப்பா, அந்த கோயில் இருக்கக்கூடிய அருமையப்பா ஆறுமுகம் பொய்யக்கரைப்பட்டி அன்பு அவர்கள் எங்கள் நாடக அமைப்பாளர் சார்பாக கைதட்டுங்கம்மா, கொஞ்சம் கைதட்டு உற்சாகப்படுத்துங்க. அன்பன் அவர்கள் சார்பாக மாதிரி நன்றி வணக்கம். சொல்லிடுமா அன்பு எங்களை எல்லாம் வெளிச்சத்தில் பூக்க வைக்கக்கூடிய அருமை அன்பு உள்ளங்கள் எங்களது மின்சார வாரிய ஊழியர் அவர்களை விழா கமிட்டியில் சார்பாக மேடைக்கு வருக வந்திருந்தால் மேடைக்கு வருக அன்போடு வரவேற்கின்றார்கள். வந்துருங்கண்ணே, கோச்சிக்காமல் வாங்க. ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் முன்னாடியே வாங்க. அவங்க மறந்துட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துடுங்க. மின்சார ஊழியர் அவர்களை காவல்துறை ஐயா கண்ணியம் கட்டுப்பண்ண சொல்லக்கூடிய காவல்துறை ஐயா அவர்களே விழா கமிட்டிகள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாக வருக அன்போடு மிரக்கி வருக அன்போடு அழைக்கின்றார்கள். வாங்க சார், இதுக்கொண்டோடு வர போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டோடு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய அன்பு கிராம பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகி அவர்களுக்கும் கோவில் பூசாரி அவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்கள் சார்பம் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி. வணக்கம். யார் ஒன்று சொன்னா அதுக்கடுத்ததாக அன்பு அண்ணா அவர்கள் நான் என்னதான் பேசினாலும் ஒரு யதார்த்தமாக எடுத்துக்கக்கூடிய
அம்மா நாளைக்கு தான் அவர்கிட்ட 5000 காசு சேர்க்கலாம்னு இருக்கிறேன். இப்போ அடி ஓட்டாத்தேன் காலையில் கேட்ட தர மாட்டாங்க. அதனால எங்களது RS பிரபாகரன் பிரகமணியிலே பெரிய கருப்பாகும் சேவு பெருமாள் அடித்து உங்கள் அன்பது பெற காத்து கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நாம் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் எள்ளழகே தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நாம் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி விழு வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ, துள்ளி விழு வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. கொத்துங்கிளி எங்க இருக்க, கோவை பழம் எங்க இருக்க, அத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ, அத்தி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. ஏன் மாமா இல்லையா அவர் பேரை சொல்லும்போது இவ்வளவு சுணக்கமா போறிய என்ன? ஆமாம்மா, அருமையான பொறுமையானவரியா, பொறுமையான ஆமா. நல்ல மனுஷன். அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு. அதனால உன்னை வந்து உனக்கு உன்னை வந்து நான் காதல் பண்றேன் மாமா. என்னேவா? ஆமா சரி, ஐ லவ் யூ மாமா. ஓஹோ சரி. எப்படியெல்லாம் காதல் பண்ணணும். அதுக்கடுத்ததாக சிறந்த முறையில் 6 மணி கிளரசு 6 மணி சக்கரவர்த்தி இசை மேதை சொல்லக்கூடிய பாசத்தை என்று மறவாத அருமை மாமா எங்களது அயலூர் அருகாமல் உள்ள இனமானத்தை சேர்ந்த SP முருகேசன் அவர்கள் 6 மணி மற்றும் பின் பாடல்கள் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக, நாங்கள் அன்போடு இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக, நாங்கள் அன்போடு இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதமே ஒரு வாக்கும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதமே ஒரு வாக்கும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென எனது தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென எனது தம்பி. தள்ளாத வயதிடி நான் வாழுகிறேன் அவன நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக, நாங்கள் அன்போடு இணைத்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமேனும் தம்பி உள்ளம், அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் அண்ண காவல் கொள்ளும், அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் அண்ண காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் மறவதில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக, நாங்கள் அன்போடு இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாளுகால் மண்டகம் போல் நாங்கள் வந்த சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாளுகால் மண்டகம் போல் நாங்கள் வந்த சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு
பாசமாடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு பொண்ணாக அன்போடு இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக. அருமையான ஒரு பாடல், காலத்தின் அழியாத பாடல் மாமா. மல்மே இந்த மாதிரி பாடல் அண்ணன் தம்பி பாசத்துக்கு இணையாக கூடிய ஒரு பாடல். சரி மல்மே உங்களை பாராட்டலாம் பாராட்டலாம். என்னன்னு மறுபடியும் பாடணுமா? அவர் பாடுறாரா? என்ன அதான் சொல்ற? நான் இன்னைக்கு சரக்கு போடாமல் வந்துட்டேனே. சரி இன்னைக்கு என்னத்த அலறு வழி போகிறோம், நம்ம சரக்கு போடாமல் போகலாம்னு வந்தேன். இந்த அடுத்த ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். இன்னும் வச்சிருக்கேன், நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பொறுநைனா பொறு வந்துடுறேன். பொறு எப்பா குருணை மருந்து ஊற்றி கொள்ளுப்பா எங்கள் பெரியப்பனை. பேச குறைச்சி ஷார்ப் பையனை டக்குன்னு அடிச்சு அடுத்து சொல்லு பேர் சொல்லும்போது சல்லுன்னு இருக்கணும். அதனால சிறந்த முறையில் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க பத்துமான் யூடியூப் சேனல் புகழ்பெற்று எங்களுக்கெல்லாம் குருநாதராக விளங்கக்கூடிய அருமை என்ன பாசத்தை என்றும் பரவாத ஒவ்வொரு பாடலுக்கும் நுணுக்கமாக வாசிக்கக்கூடிய அருமை என்ன எங்களது நைனா கோபிநாத் மிருதகம் டாக் தபேலா. சந்தாளப்பூ
பாட்டை உற்சாகப்படுத்தலாம்ல, நல்லா வாசிக்கக்கூடிய திறமையான ஆள் தான் கூட்டி வந்திருக்கிறோம். நீங்களே நீ நன்றி சொல்லலாம்ண்ணே. அண்ணே கோபியண்ணே நன்றி சொல்லலாம். நன்றி நன்றி நன்றி. அவர் சார்பாக நானும் நன்றி சொல்கிறேன். உண்மையே பாவம் ஒரு முடியாத மனுஷன், சுகர் பேஷண்ட்டு. யாருக்கு தெரியாமல் சொல்லிட்டு மன்னிச்சுக்கப்பா. அதனால் அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்தியம் மன்னன். ஆனால் பார்க்க ஆள் குட்டியாக இருப்பேன். அவன் வேலையை பாருங்கள். உண்மையுமே நான் காமெடி இன்னைக்கு பேசாத காரணமே இவனுக்காண்டி தான் இன்னைக்கு நான் காமெடியே பேசலை. அது நான் அப்புறம்லாம் சொல்லுவேன். எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டோம்னா நீ உஷாராகி வைக்குவேன். அதனால் எப்போ காமெடி விடணுமோ அப்போ காமெடி விடுவேன். அது எப்படி விடணுமோ அப்படி விட்டுக்குவேன் தம்பி. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். அதனால் அருமை தம்பி, பாசத்தை என்று மறவாத யூடியூப் சேனல் புகழ்பெற்ற மல்மே மதுரையில் பார்த்தீங்கன்னா சரவணே, ஆமாம் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு ஆல்ரவுண்டும் ஒவ்வொரு பேர் இருக்குது. எங்களது புத்தானத்திலே நம்பர் 1 ஆல்ரவுண்டர்னா அருமை தம்பி PS பாண்டித்துறை அவர்கள் இவரங்கமடையிலே இங்கே மல்மூர் உற்சாகப்படுத்துங்க. நல்லா வாசிக்கூடிய இள ரத்தம். ஏன்னா ஒரு 3 மாதமாக சுண்டு அதை வந்த மாதிரியே வாசிக்கிறேன். என்னன்னு தெரியலை, செய்வனை வச்சு அருமை தம்பி நல்லா வாசிக்கக்கூடிய அருமை தம்பி என்னடா போடா நடக்கிற PS பாண்டித்துறை அவர்கள் ஆல்ரெடி சிப்பார். ரொம்ப முக்காதடா டே. இது எப்பையில இருந்து தேவையில்லாத வேலை. தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும்தான் கை தட்டியிருக்காங்க. இப்போ தம்பி, இப்போ இவங்க மட்டும் கை தட்டினா இல்லை, இப்போ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கை தட்ட வைக்கிட்டா இப்போ பாடுறா. மாலுமே நீ எல்லாத்துக்கும் வாசிப்பியா? தெரிஞ்சளவு இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. சபைக்கு வந்துட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும், இல்லை சபைக்கு வரக்கூடாது. தப்பாமல் வாசிச்சிரு. நான் சொல்லிக் கொடுத்தவங்கள குருநாதர் இருக்காரு, ஏன்டா என்னை சேர்க்குறேன்? எனக்கு ஏதோ அவர் சொல்லிக் கொடுத்ததில்ல 1 2 நான் கற்று மனப்படமாக வச்சுக்கிறேன். சரியா? குருநாதர் இருக்காரு, கோபின்னு இருக்காரு. ஆமாம், எப்படி லஞ்சம் வாங்குற எப்படிலாம் சமாளிக்கிறேன் பாரு. அதனால் உண்மை குருநாதர் இருக்காரு. அதுக்கு மேலே கருப்பியாக குருநாதர் இருக்காரு. எனக்கு எழுதி கொடுத்த பாடம் பப்பனுக்கு உண்மையுமே சத்தியமாக சொல்கிறேன்டா, அவன் எழுதி கொடுத்த பாடம் தான். அதனால் அவர் பாடத்தை வச்சு உனக்கு நான் சொல்கிறேன். அந்த பாடத்தை நீ வாசிக்கிறியா வாசிக்கலான்னு இந்த சபையில் காட்டு. ஏன் இது இந்த மேடையில் சொல்கிறேன்னா, அலர்வில் இங்கேருந்து அலர்வில் எத்தனை கிலோமீட்டருண்ணே? 3 கிலோ 4 அந்த மந்தையில் நம்ம ஆட வந்திருக்கிறோம். அது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது.
மறுமே காலையில் நம்ம போகிறோமா போலே தெரியாது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் போட்டாலும் சரி நான் போய் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு தான் வருவேன். சந்தோஷம். அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு தான் நான் வருவேன். அதனால் நீங்கள் போயிட்டு இருங்க அப்படிங்கிற காரணத்தினால இப்போ இன்னைக்கு நான் ஜதி சொல்கிறேன். நீ வாசிப்பியா? ஒரு ஜதி சொல்கிறேன். தத்தித்தா ததிங்கினத்தா தத்தி தலாங்க தகதி மீத்தாக்க சொன்னத்தா தத்தி தலாங்க தகதி மீக்குதா தகதி மீத்தா கிருதா கிருதா ஓ முகரில் முளைக்கும் கிருதா விளங்காத வேலை கிருதாங்கிறீங்க. கிருதா கிருதா இல்லடா கிருதா இப்படி புருட்டுன்னு இருக்கணும். டே கிருதா அப்படியே வச்சிரு. அந்த சென்ட்ரி சாவி இருந்தா கொஞ்சம் அப்படியே பொத்துட்டு போயிடுவேன். வேற என்ன பண்ண போறேன்? மயிரா புடுங்க போறேன். இவனுக்கு இங்கே நீ வேற சப்போர்ட் வேற பண்ணியா? மைக்க வைக்காத, மயிரை புடுங்காத. அவன் பார்த்தியா இல்லையா இப்போ எவ்வளோ இது பண்ணுறான். கிருதா அது வாசி சம்பளம் தானே அவங்க பேப்பர் வாங்குற ரிட்டதை உடக்காதாட்ட வர அவன் செய்கிறது அவனுக்கு. கிருதா 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 ரொம்ப நக்காத. கிருதா நக்கிறதா தண்ணி ஊற்றி நக்கிறதா தேன் ஊற்றி நக்கிறதா உன் பழக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. சல்ப்புன்னு நக்கிறதா இதை மட்டும் சலுப்புடு நக்கிறத மட்டும் எப்படி வருது உனக்கு? எதுவும் புதியா இருக்காது வாசிப்பேன். அருமையான வாசிப்பேன். அதுக்கு வாசிட்டேன். இப்போ நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் நடந்துருச்சோம். இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப ஐயர் மந்திரம் ஓதுறாரு. மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கிறப்ப அன்னைக்குன்னு பார்த்து தவிழு கூட்டிருப்பாங்க, நாதஸ்வரம் இதெல்லாம் கூட்டிருப்பாங்க. நாதஸ்வரம் இல்லை, தவிழும் இல்லை, டைட்டான தேதி. உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் எப்படி வாசிப்பீங்க? கும்பாபிஷேகத்துக்கு மங்கள வாத்தியம், மங்களத்தை வாசிக்கணும். மங்கள வாத்தியம் கோபி என்ன வாச்சிட்டார், நீயும் வாச்சிட்ட. இப்போ ரெண்டு விதத்தில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி வேணாம், நான் முந்திக்கிட்டப்பா விடுப்பா, உன்னை கோவப்படுத்த விரும்பலை. அதனால இப்போ நீ வாச்சிட்ட, கும்பாபிஷேகத்துக்கு வாச்சிட்ட. இப்போ நம்ம ஊரில் இந்த திருவிழா நடக்குதியா? திருவிழா நடக்கிறப்ப இது ஐயனார் கோயில், இதே மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும். இப்போ மாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆத்தா பூஞ்சோலையிலேருந்து வருவா. பூஞ்சோலையிலேருந்து கரம் ஜோடிச்சு வர்றா. கரம் ஜோடிச்சு வர்றப்ப பார்த்தீங்கன்னா பூசாரி தலையில கரத்தை தூக்கி வைக்க போறாங்க. அப்புறம் குண்டிலே வைப்பாங்க, தலையில தான் வைப்பாங்க. வைக்கிறப்ப பூசாரிக்கு சாமி வந்தாத்தான் தலையில வைப்பாங்க. அப்போதைக்கு பூசாரிக்கு சாமி வரணும். அதுக்கு எப்படி வாசிப்பியா? வச்சாச்சு. இப்போ ஆத்தா ஊருக்குள்ள வந்துட்டா. ஊருக்குள்ள வந்தா ஒவ்வொரு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, சாமியார் பெண்கள்லாம் பல விதமான இருக்குதுடா. ஒவ்வொரு பொம்பளையும் சாமியார் பார்க்கணுமே. ஆத்தாடி ஆத்தா அப்படியே ஒவ்வொரு பொம்பளை டீ போடுற பொம்பளை ஒவ்வொரு மாதிரி சாமி ஆடும். அது மாதிரி பஞ்சர் ஓட்டுற பொம்பளை ஒவ்வொரு மாதிரி சாமி ஆடும். அது மாதிரி புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கிற பொம்பளை ஒவ்வொரு மாதிரி சாமி ஆடும். அது சொன்னோன்னே எம்புட்டு பொம்பளை சிரிப்பை பாருங்க வாரு. ஆத்தாடியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாமி வரும். இப்போ அந்த சாமி வீதி ஊர்களை வர்றப்ப அப்போ அந்த பெண்களுக்கெல்லாம் சாமி வரணும். அதுக்கு எப்படி வாசிப்பேன்? பெண்களுக்கு வாசிக்கணும். ஆசைய காத்துல தூது விட்டேன், அவ்வளோதான். மசூரில் வரும். எங்கடா சாமி? அதான் நல்ல நீ சொல்கிறது வாஸ்தவம் தான்டா. அன்னைக்கு பிள்ளையாரை தூக்கிட்டு ஒருத்தன் போயிட்டுருக்கிறேன், பாட்டு போட்டான். ரீமிக்ஸ் பாட்டு இப்போ எல்லாம் டபுளாக வந்துருச்சு. இந்த பிள்ளையார் பாட்டுக்கு எவனாச்சும் பிள்ளையாரை கொண்டு கரைக்க போகிறப்ப என்னடா பாட்டு போடணும்? விநாயகர் பாட்டு போடலாம், இல்லை ஒரு முருகன் பாட்டு போடலாம், சிவன் பாட்டு போடலாம். பொட்டான் பாரு பாட்டு. அடி மாசம் காத்த அடிக்க தும் ரீமேக்ஸ் முண்டா. இதுல ரீமேக்ஸ் அடி மாசம் காத்த அடிக்க அடி மசூரில் சாமி வரும்டா.
எந்த ஊர்லடா ஆடி மாதம் காத்தடிச்சு பிள்ளையார் பறந்து விழுந்தாரு மக்கா மக்கா எந்த அநியாயத்துக்கு பாட்டு போடுறாங்கடாப்பா விநாயகர் சதுர்த்தி வந்ததுலேருந்து அந்த ஒரு கடையை பண்ணாங்க சரி இப்போ அதுதான் போயிட்டு போதும் இப்போ சாமி வந்துருச்சு இப்போ வந்து கொண்டு கோயிலை வச்சுட்டாங்க இப்போ சாமியை இங்கே வந்து எல்லாம் பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணதுமே பார்த்ததுமே ஒவ்வொரு பொம்பளைகளுக்கு சாமி வந்துடும் எப்படி சாமி இவன் எழுப்புறா சாமி அழிக்க போறா எழுப்புறா டே எழுப்பு எழுப்பு மங்களகரமாக படுத்து கிடக்குற எந்திரிச்சு உட்கார் நீ எந்திரி தம்பி என்ன குடும்பட்டுப்படா எந்திரிச்சு உட்கார தாயே மகமாயி இது நாளில் இப்போ அந்த நாடகத்தை நாளைக்கு மாட்டேன் இது மகமாயி நாடகம் நான் மசூரில் அனுப்பியா அது இல்லை அங்கே போயிட்டோம் பாண்டித்துறை உன் பேரில் தான் இன்னைக்கு பாண்டிமணி உன்னை நம்பி நான் வந்திருக்கிறேன் சம்பளம் தர்றியா உன்னை நம்பி நான் வந்திருக்கேன் நீ சொன்ன சரி இப்போ கருப்பையா என்ன 10 ரூபா வாட்டிக்கணும் வேண்டிய சொல்கிறேன் இருக்கட்டும் பாண்டிமணி புத்தங்குடி சீமை உரணி கரையோரம் அமர்ந்திருக்க சங்க முதல்ல அமர்ந்திருக்க பாண்டிமணி என் தல்லாகுல சீமை விட்டு வாடா பாண்டி உன்னை அழைக்கிற நேரம் இந்த 10 சனங்களை காத்திருக்கிறது உண்மையா இருந்தா நீ வாடா உன்னை அழைச்சு இந்த மந்தையில நான் பார்க்கணும்டா அழகுமலையா நீ என் மீனாட்சிக்கு மொட்டை கோபுரம் காத்தது உண்மையா இருந்தா வாடா 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 பெண்கள் என்ன அழைக்கணும் தானே அப்ப கைது உற்சாகப்படுத்து கைதட்டு பாண்டி அழைக்க போறல வாடா பாண்டி அடலத்துக்கு நிலமலையா ஏ புத்தங்கொடி பாண்டி உனக்கு நேரமெல்லாம் சங்குநாதோ பாண்டி உனக்கு நேரம் ஒரு சங்கு மாலை கொஞ்சம் கைதில் உற்சாகப்படுது பெண்கள்லாம் கொலை போடுங்கம்மா பாண்டிக்கு பிடிச்சது அந்த கும்மி சத்தமும் கொலவை சத்தமும் தான் பெண்கள்லாம் கைதட்டு உற்சாகப்படுத்து பிரம்படுத்து புத்தங்குடி பாண்டி நீ சதிராடும் நேரமடா புறப்படுத்து பாண்டி சதிராடி வாருமாடா கோட்டாண்டல்ல திருமதியா பாண்டி திருமதியா நல்ல பாண்டி நல்ல கோட்டாண்டல்ல திருமதியா பாண்டி திருமதியா உள்ளி இருக்கும் தல்லாகுல பாண்டி தல்லாகுல கோட்டாண்டல்ல திருமதி விடு 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 சாமியை விடு பின்னாடி ஏன் போட்டு அமுக்கிறிய அட விடுமா சாமி வந்தா விடுங்கம்மா ஏமா போட்டு அமுக்கிறிய ஏமா போட்டு அமுக்கிறிய டேய் இவ்வளோ கஷ்டம் டேய் அந்த அம்மா பாய் மாறி உட்காருதா பாய் மாதிரி உட்காருதா குண்டி மாதிரி உட்காருதா எனக்கு மசிலா தெரியும் நான் பார்க்குறேன் தெரியும் சரி அவங்களுக்கு சாமி அழைச்சது விட்டுரு சரி இப்போ நமக்கு சாமி அழைப்போம் இப்போ எனக்கு சாமி அழைக்கிறோம் எப்படி அழைக்கிறோம் எப்படி வராரா பாண்டி முடி பாண்டி முடி வராரு பாண்டி முடி அது கொஞ்சம் வலையில்லை வந்தது யாரு பொறுமையா கால் 3 வருஷம் முண்டே வந்தது யார் சாமி டேய் சப்பா சொல்லு சாமி வைத்த கலக்குதுரா சி சாமிக்கு வைத்த கலக்கறலாம் தெரியுமா டேய் ஓய் எப்பா இன்னைக்கு தண்டம் பைக்கில் வாங்கி வச்சிருக்கிறேன் டேய் ஓய் ஏய் எப்பா சாமி வந்தது யாருன்னு கேட்குற யாரு தெக்க ஓடி பார்த்தேன் எதுக்கு போனேன் ஊம்ப போய் கல்வியாடா சாமி என்ன கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுது ஓய் சப்பா கோவப்படாம சொல்லு சாமி பொறுமையா கேள்றா குளிக்காத பையன் மேல வர வந்திருக்கிற சத்தியமா குளிக்க மாட்டேன் இவர் தான் லைஃபே இப்போ சோப் போட்டு குளிச்சு விட்றாரு ஆமா ஆமா இந்த 4 ஒம்பளை உட்கார சொல்கிறோம் சொல்லு சாமி சொல்லு சாமி டேய் வந்தது யாருன்னு யாரு மேற்கே ஓடி பார்த்தேன் சரி சாமி எதுக்கு போனோம் எதுக்கு போனேன் மாமா அப்புறம் வடக்கே ஓடி பார்த்தேன் எதுக்கு போனேன் வடக்க ஐயோ ராமா
அங்கிட்டு சுடுகாடு இருந்து திரும்பி வந்துட்டேன். சரி. டேய் ஆ வந்தது யாருன்னு கேட்க. யார் சாமி? நீ மண்டி ஓடுமாம்மா? யாரு நீ வண்டி ஓடுறியா? எதுக்கு வண்டி ஓட சொல்றேன்? ஆ அத்தாள்கிட்ட வந்துட்டேன். சரி. எப்பா ஆ உன் குறைய தீர்த்து வைக்கிறேன்டா. சரி சாமி. உனக்கு ஒரு குறை இருக்குதுடா. என்ன குறைன்னு கேளு. சரி சாமி, சொன்னது போதும். கலப்பா இருக்கிறீங்க. இது சாப்பிட்டுக்கிறீங்களா? டேய் இளையராணி நேத்து முண்டை சொல்லிச்சு எடுத்துக்கிட்ட சொல்ற கேளு முண்டை. சொல்லு சாமி. அப்பா உனக்கு ஒரு குறை இருக்குதுடா. என்ன குறை? எலுச்சம்பளம் புளிஞ்சு விட்டியா? அதெல்லாம் புளிச்சு விட்டேன் சாமி. வெந்து வச்சா 4 திசைக்கு அடிச்சு விட்டேன் சாமி எலுமிச்சம்பளத்தை. நான் படுத்துறேன் 4 திசைக்கு அடிச்சுட்டாங்களா? வேகாம இல்லை எந்திரிச்சு வந்தியா? வந்தது யாரு? நான் தான்டா. புள்ளைய போட்டு உலட்டாம சொல்லு சாமி. வயித்த கலக்குதுரா. வந்தது யாரு? வந்தது யாரு? உங்க அக்கா புருஷி. வெளில இப்படி பேசணும்ல நம்மளே கொண்டுருவாங்க. அதில் அருமையான ஒரு இசைக்கலைஞர்கள் கிணிக்க அருமை தம்பி எங்களது ஒரு நாடகத்துக்கு தாய்ந்த விளங்கக்கூடிய அருமை தம்பி. அவரை பற்றி பெருமையாக சொல்லணும். நான் என்ன தான் கலாய்ச்சாலும் சிரிச்ச முகத்தோட உண்மையுமே நம்ம ஒரு மனுஷனை கலாய்க்கிறத கூட கோவப்படுவாங்க. உண்மையுமே என்ன தான் செஞ்சாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சிரிப்பழகன். வெத்தலாக்க போட்டுக்கிட்டே காலையில் முகரில் துப்புவேன். இப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். காலையில் அடக்கி வச்சு துப்புவேன். அருமை தம்பி எம் முத்துக்குமார் உலகமில்ல தாழ்த்தை இசைப்பார். அவ்வளோதான் உன் சம்பளம் முடிஞ்சு வச்சு. அதுக்கடுத்தபடியாக சிறந்த வண்ணான சினிமைப்பு எங்கள் ஆர்எஸ். இது ஏன் இவ்வளோ பெரியசு? ஆர்எஸ் பிரபாகரன் சின் கம்பெனி மலையடிப்பட்டி மணப்பாறை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வருத்தத்தோடவா? விபிகே வேங்கை கருப்பையா கலைக்குழு சின் கம்பெனி அன்பன் அவர்களுக்கு அமர்ந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். அதனை தொடர்ந்து நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதலுக்கு தக்க தெளிவாக சிறந்த முறையில் அணு ஒலி அமைத்துக் கொண்டிருப்பது இளையராஜா. இந்த பாட்டை கேட்டீங்கன்னா நீங்களே மெய் மறந்து செலுத்துருவீங்க. அதே இந்த பாட்டை நீ எடுத்து வச்சுக்க யூடியூப்பில் டக்குன்னு நான் சொல்கிறப்ப போட்டுருவேன். இந்த பாட்டு சீ 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 கொனினோனி சீ சீ இந்த பாட்டை போடு. இல்லைன்னா இன்னொரு பாட்டை போடு. அக்கா வந்திருக்கேன்டா ஏறு போகிறேன்டா அந்த பாட்டை போடுங்க. எதுக்கு மயிறு பிடுங்க வந்து கேட்குறியா? நல்லா கேட்குறேன். அவன் கேட்ட கேள்வின்னு சத்தியா சீ சீ நோனி சீக்கா என்ன மயிரை பிடுங்குன மாட்டு படத்தை பார்த்து அவன் கூட போயிட்டியே. என்னடா பாட்டு விடுறாங்க வீட்டில் அளவில் ஒத்துக்கா. மண்மை அருமையான ஒரு பாடல். மண்மை அந்த காலத்து பாட்டாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல பாடலாக அமைத்த அன்பு எங்களது சிறந்த முறையில் ஒளி அன்பில் அமைத்துக் கொண்டிருப்பது இளையராஜா ஆடியோ சுரமேல இருக்கும். அதில் பணிபுரியும் நல்ல பிள்ளைங்களுக்கும் நமர்ந்த நன்றி நடிகிற வணக்கம். இவை நாடகத்துக்கு மட்டுமல்ல, தாங்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் நடந்தாலும் சிறந்த பொருட்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் நடத்துகிறேன் சொல்லிக்கொண்டு அன்பு உரிமையாளர் தொடர்பு கொள்ளுங்கள். ஐயோ அன்பன் அவர்கள் நன்றி. அதனை தொடர்ந்து சிறந்த முறையில் தானத்தில் சிறந்தன அன்னதானர்கள் விளங்கி மூலமே ஒரு மனுஷன் உழைக்கிறது எதுக்காக? ஒரு ஜாம் வயிற்றுக்காக. அது மூலமே அருமையான ஒரு உணவு முறையை வழங்கிய அன்பு குடும்பத்தார்களுக்கும் விழாக்களுக்கும் கோவில் நிர்வாகி ஐயா அவர்களுக்கும் எங்கள் சார்பாக எங்கள் கலைக்கணி சார்பாக நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டோடு அது சமயம் பக்தர்களும் பொதுமக்களும் சுற்றுலா பொதுமக்களும் அனைவரும் திரளாக விருந்து இந்நாடகத்தினை கண்டளிக்குமாறு உங்கள் அன்போடு அழைக்கின்றார்கள். கருப்பட்டி வகையாரா இளைய வாரிஸ் பங்கல்கள் தொப்பலாம்பட்டி இப்படிக்கு கிராம பொதுமக்கள் தொப்பலாம்பட்டி அன்பு கிராம பொதுமக்கள் சார்பாக இந்நாடகத்தை அமைத்துள்ள இளைஞர்களுக்கும் அன்பு குடும்பத்தினர்களுக்கும் எங்கள் சார்பம் எங்கள் கலைக்கணு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு
அதனை தொடர்ந்து ஆடில் அழகி ஓஹோ அபிநய சுந்தரி சுந்தரி புதுக்கோட சிட்டு ஆ. அருமை சகோதரி நடந்தா நக்மா ஆ, சிரிச்சா சினேகா சரி பர்த்தா பத்மினி ஆ, இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை எப்படி புள்ள நேத்து பார்த்தேன் ஆ, முந்தா நேத்து பார்த்தேன் சரி இப்படி போட்டிருந்தாங்க யானை தண்டி ஆ, இன்னைக்கு வந்திருக்க ஒரு பிள்ளை புள்ள அடே அப்பா ஆ, சொல்லவா வேணும் ஆ. நீ சேவப்பா கருப்பான்னு கேட்பேன் ஆமா எப்படி சரி மறந்துட்டியா ஏன்னா சைன் ஆபீஸ் மாதிரி வந்திருக்குமா உன் சௌரியம் தான் மாமா இன்னைக்கு உன் காட்டுல மலை துர்கா அவர்கள் மேல டான்ஸ் ஆமாட பல தடவை அடித்து வந்து காத்து கொடுக்கிறார் அடிதான நன்னதானே தானதானே அடி வெள்ளக்கார அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே எதை வச்சு ஏனென்ற நீர் உழைச்சே என் உள்ளத்தில இதயத்தை தீரடி புட்டு விழிகள் பாடுவோ அந்த வெளி என்ன கோபமோ அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே உங்கள் முன் சின்ன சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது புத்தானத்தை சேர்ந்த எஸ்பி சரத்குமார் பப்பனாகும் மற்ற பல படங்கள் நடித்து உங்கள் நண்பர்கள் பெற காத்து கொண்டிருக்கின்றேன். நான் தவறாக பேசியிருந்தாலும் தாங்கள் சொந்த பிள்ளையை எவ்வாறு ஆதரிப்பீர்களோ அதுபோல் என்னை சார்ந்த நடிகர்களையும் ஆதரித்து விடிய வரைக்கும் நல்லாசை வழங்குமாறு உங்கள் இரு பாதம் தொட்டு என் கதைப்பினை தூங்குகின்றேன். அதுக்கடுத்தபடியாக என் நாடக அமைப்பாளருமான உங்கள் வீட்டு பிள்ளை மண்ணின் மைந்தர் மண்மை கூப்பிட்ட குரலுக்கு ஓடிடி வரக்கூடிய அன்பு உள்ளங்கள் மண்மை தெய்வப்பற்று உள்ள அன்பண்ணா எங்களது பாசத்தை என்று மறவாத நாடக அமைப்பாளர் ஆறுமுகம் பொய்யக்கரைப்பட்டி அன்பன் அவர்கள் சார்பாக இந்நாடகத்தை அமைத்துள்ளார்கள். மற்றும் எங்களது விபிகே வேங்கை கருப்பையா அவர்கள் சார்பாகவும் மற்றும் இசைக்குழுவின் சார்பாக இந்நாடகத்தை அமைத்துள்ளார்கள். அவரிடம் இவே நாடகம் மட்டுமல்ல, இது போன்ற முத்தாளம்மன், சத்யவன் சாவித்திரி, பவளக்கோடி, அர்ச்சந்திர மேனகண்டம், வள்ளி திருமணம், காத்தாவராயன், பொன்னர் சங்கர், வள்ளி திருமணம் சொல்லக்கூடிய எந்த ஒரு நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த நடிகர்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் நடித்தோம் சொல்லிக்கொண்டோடு அன்பு அண்ணா அவர்கள் சார்பாக மனமார்ந்த எனக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்த அன்பு அண்ணா ஆறுமுகம் அண்ணா அவர்களுக்கு நன்றி இதை வணக்கம். கிராம நிர்வாகிகள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இதை வணக்கம். அதனால் நம்ம வளவல்னு பேசிகிட்டே இருந்தோம்னா வாய் கேடு, வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பத்தா உடம்பு கேடு. அதனால நம்ம வளவல்னு பேசக்கூடாது. பெரிய நான்லாம் 1500 ரூபா கேஸ் உள்ள இருக்கிறதுலாம் 3000 2000 கேஸ். இதுக்கு மேல வர்றது பூரா 3000க்கு மேலதான். சரி, நாளா 1500 ரூபா எனக்கு அதான் சம்பளம். அதனால பிள்ளை வெளியே விடுவோம் அப்படி இல்லை. கோபி என்ன எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்.